இட்லி தோசைக்கு சூட் ஆகுற மாரி, நல்ல சுருக்குன்னு ஒரு கார சட்னி ஒண்ணு செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா லைட் பொன்னிறமா இந்த அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் இதோட சேர்த்துட்டு பாதி வதங்கினா போதும். இது கூட 4 வரமிளகாய், கொஞ்சமா புளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச சட்னி இதோட சேர்த்துட்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் கடைசியா சேர்த்து, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாரி சிம்ல வச்சுட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூப்பரான கார சட்னி ரெடி. இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். 10 இட்லி கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். ஆனா நான் வந்து கப்பா நல்லா சூடா இந்த மழைக்கு கப்பா வேவிச்சு, இந்த சட்னி கூட சூடான டீயோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.